வணக்கம். இன்னைக்கு நான் படிக்க போகும் கதையின் தலைப்பு மோகன கல்யாணி. எழுதியவர் திருமதி ஹேமலதா மணி அவர்கள். இந்த கதை ஒரு குறுநாவல். அமரர் ராமரத்தினம் நினைவு முதல் பரிசு குறுநாவல், முதல் பரிசு பெற்ற குறுநாவல் இந்த கதை. திருமதி ஹேமலதா மணியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்களோட ஒரு சிறுகதை படிச்சிருக்கேன். அன்புள்ள அம்மாவுக்குன்னு ஒரு சிறுகதை படிச்சிருப்பேன். அதில் அவங்கள பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் சொல்லியிருப்பேன். அவங்களோட 2 பெண்களுமே இசைக்கலைஞர்கள். திருமதி ஹேமலதா மணி மிகச்சிறந்த எழுத்தாளர், நிறைய கவிதைகள் எழுதுபவர். அவங்கள பற்றி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அவங்களோட இந்த கதையை பற்றி நான் அதிகம் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் படித்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். முதலே சொல்லிட்டேன்னா அந்த கதையோட விறுவிறுப்பு போயிடுங்கிறதுனால நான் சொல்லலை. ஆனால் மொத்தத்தில் என் மனசை ரொம்ப தொட்ட கதை இந்த கதை. இப்போ நேரடியாக கதைக்கு போயிடலாம். இந்த கதையை அவசியம் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் கேளுங்க. இப்போ கதைக்கு போகலாமா? உலகத்தில் உள்ள அழகெல்லாம் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சொல்கிற மாதிரி தலையை அசைத்து சிரித்து கொண்டிருந்தன கிரசாந்த மலர்கள். லில்லி பூக்கள் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற தோரணையில் நெடிதுயர்ந்து நின்றன ஓக் மரங்கள். அவற்றையெல்லாம் விட என் மீது படுத்துக்கொள்ளேன் என்று பச்சை கம்பளமாய் அழைத்த லானையும் அந்த பெரிய கண்ணாடி ஜன்னல் வழியே ஆயுசு பூரா பார்த்து கொண்டே இருக்கலாம் போலிருந்தது கல்யாணிக்கு. ஸ்னோயிங் எல்லாம் முடிந்து வசந்தத்தின் வருகையினை அறிவித்த அந்த காட்சி அவள் மனசுக்கு மிகவும் இதமாக இருந்தது. அமெரிக்காவின் அந்த பகுதியில் வழக்கத்தை விட அந்த வருடம் பனி சற்று அதிகமாக இருந்ததாக டிவி வெதர் ரிப்போர்ட்டில் கடந்த 2 மாதம் முன்வரை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்பப்பா, கல்யாணிக்கு இப்போதும் உடல் நடுங்கியது. பூமி முழுதும் வெள்ளை போர்வையை போர்த்தி கொண்டது போல், கால் வைத்தால் பனி பொடி பொடியாய் நொறுங்கும் சுண்ணாம்பு போல். வீட்டு கூரை மேல், சாலையில் எங்கும், சைட்வாக்கின் மேலும் மலைமலையாய் பனி படர்ந்திருந்த அந்த பனிக்காலம் இப்போது மாறிவிட்டது. -80 டிகிரி வரை போய்விட்ட அந்த குளிர்காலம் உடம்பையே உறைய வைத்துவிடும் போல் இருக்கும். ஓவர் கோட்டையும் தாண்டி உடம்பை குத்தும். கதவை திறந்தால் ஊசியாய் குத்தும் குளிர்காற்று. ஹூ ஹூ என்று சொல்லி மூச்சு காற்றால் சூடுபடுத்தி கொள்ள தோன்றும். விண்டரில் காரை எடுக்கவே சிரமப்படுவாள் கல்யாணி. பனியால் மூடி கிடக்கும் டோர் ஹேண்டிலின் மீது ஹேர் ட்ரையரின் சூடான காற்றினை காட்டி பனி உரிய பிறகு திறப்பாள். பிறகு காரை ஸ்டார்ட் செய்து மெதுவாய் என்ஜினை சூடேற்றி கிளப்புவாள். கடந்த 10 ஆண்டுகளாக பழகிவிட்ட அமெரிக்க வாழ்க்கையில் ஆண்டுதோறும் பனிக்காலம் வருவதும் அதை சமாளிப்பதும், பிறகு பூமி பனிக்கோலம் மாறி பச்சை கோலம் கொள்வதும் கல்யாணிக்கு புதிதல்ல என்றாலும் ஒவ்வொரு முறையும் இயற்கையின் இந்த மாற்றங்களை அவள் ரசித்து கொண்டுதான் இருந்தாள். அப்போதெல்லாம் அவளுக்கு கவிஞர் கீட்ஸின் இஸ் ரைட்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பிஹைண்ட் அழகிய வரிகள் கூறும் ஆறுதல் நினைவுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். கல்யாணியின் கையில் இருந்த கார்ட்லெஸ் சினுங்கிற்று. அதை எதிர்பார்த்தே அவள் கையில் வைத்திருந்தாள். ஓடி சென்று ரிசீவரை எடுக்க வேண்டியதில்லை. அவளுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. ஹலோ ஹலோ, ஹாய் கல்யாணி டார்லிங். ஹாய் மோகன், எங்கிருந்து பேசுகிறீங்க? ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட்லேருந்து தான். ஃப்ளைட் சரியான நேரத்துக்கு இங்கே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஹோட்டல் ரூமுக்கு போயிடுவேன். அங்கேருந்து கம்பெனிக்கு போய் வேலையெல்லாம் முடித்தப்பறம் நைட்டு ஹோட்டல்லேருந்து உன்னை திரும்பவும் கால் பண்ணுறேன். நீ சாப்பிட்டாச்சா? ரெஸ்ட் எடுத்துக்கோ. குழந்தைங்க வந்தாச்சா? 1 வாரத்தில் வேலையை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு வந்துடுறேன் டியர். பத்திரமா இரு, கவலைப்படாத. தினமும் கூப்பிடுறேன். ஓகே, டேக் கேர். கனிவான குரலில் பேசி முடித்தான் மோகன். நான் லஞ்சு சாப்பிட்டாச்சு மோகன். ஆமாம், நீங்கள் பிளான் லேண்ட் பண்ணுற வரைக்கும் கூட என்னோட பேசாமல் இருக்க பொறுக்கலையாக்கும் உங்களுக்கு என்ற கல்யாணியின் முகத்தில் உள்ளூர கணவனின் அக்கறையை நினைத்து மகிழ்ச்சி பொங்கியது. கல்யாணமாகி இத்தனை வருடங்களாக யூனிவர்சிட்டியிலேயே பணிபுரிந்து கொண்டிருந்த மோகன் சமீப காலமாகத்தான் லெக்சர் டூர் என்று பாரிஸ், ஆம்ஸ்டர்டாம், லண்டன் என்று ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் அடிக்கடி போக வேண்டியிருக்கிறது. ஆனால் எங்கே போனாலும் கல்யாணியுடன் தினமும் 2 முறையாவது பேசாமல் இருக்க மாட்டான். அவனால் இருக்க முடியாது. சரி டார்லிங், ஃபோனுக்கு போட காயின்ஸ் தீர்ந்து விட போகிறது. வைத்து விடட்டுமா? பாய் பாய் என்று கூறி முடித்தாள் கல்யாணி. அவன் குரல் வந்த அந்த ஃபோனை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் அவள். கல்யாணி கல்யாணி, மோகனின் இதயம் பாடும் ராகமே கல்யாணிதானே. பெண்களை பூங்கொடிக்கு ஊமிப்பார்கள்.
உண்மையிலேயே ஒரு பூங்கொடியாய் தள்ளாடிய கல்யாணி என்ற அந்த தளிர் கொடியை தாங்கும் கொழு கொம்பாய் வந்த மோகனில் படர்ந்து உடலாலும் உள்ளத்தாலும் அவனோடு ஒன்றிவிட்டவள் கல்யாணி. கை கெட்டும் தூரத்தில் இருந்த ரிமோட்டை எடுத்து டிவியை ஆன் செய்தாள் கல்யாணி. டிவியில் இன்னும் அரை மணி நேரத்தில் வர இருக்கும் பேண்ட் சீரிஸ் படத்தை மோகனுக்காக ரெக்கார்ட் செய்ய வேண்டும். மோகன் ஊரில் இல்லாத போது அவள் ரெக்கார்ட் செய்து வைப்பாள். அவன் வந்ததும் போட்டு பார்ப்பான். டிவியில் குழந்தைகள் நிகழ்ச்சி ஏதோ காட்டிக் கொண்டிருந்தார்கள். எல்லாம் 8 அல்லது 10 வயது குழந்தைகள் துள்ளி ஆடிக்கொண்டிருந்தனர். கல்யாணியின் நினைவும் சட்டென்று பின்னோக்கி ஓடியது. அவளும் அப்படித்தானே கவலையின்றி துள்ளி குதிக்கும் புள்ளிமானாய் இருந்தாள். மேலே ஏறி கீழே குதித்து ஓடியாடி விளையாடுவாள். ஓரிடத்தில் நிற்க மாட்டாள். அம்மா அப்பாவுக்கும் அவள் செல்லம். கல்யாணி தங்கைகளை விட நல்ல அழகு, நல்ல புத்திசாலியும் கூட. டான்ஸும் பாட்டும் வேறு அவளுக்கு சரஸ்வதி கடாட்சமாய் வந்தன. அடி கல்யாணி, காலில் என்ன சக்கரமா கட்டின்னு இருக்க? எப்போ பார்த்தாலும் ஆட்டமும் ஓட்டமும் தானா? பாட்டியும் மற்றவர்களும் அடிக்கடி சொல்வார்கள். காலில் சக்கரம் இல்லை, சக்கர நாற்காலியே தான் அவளுக்கு காலாக போகிறது என்று யார்தான் அப்போது நினைத்தார்கள்? அவளுக்கு 10 வயது இருக்கும்போது ஒரு நாள் ஸ்கூலுக்கு போய் வந்தவுடன் நல்ல ஜுரம். அப்பாவும் அம்மாவும் பிரபல மருத்துவரிடம் அழைத்து சென்று சிகிச்சை அளித்தனர். காய்ச்சல் குணமாகிவிட்டது. ஆனால் கால் ஊனமாகிவிட்டது. போலியோ அட்டாக் ஆகி கல்யாணியின் கால்கள் இரண்டும் செயலிழந்து விட்டன. சிறகுடிந்த பறவையானாள் கல்யாணி. அப்பாவும் அம்மாவும் துடித்து போனார்கள். பல ஆபரேஷன்கள், பிசியோதெரப்பி என்று ஏகமாய் செலவு செய்து அப்பா எடுத்த முயற்சிகளின் பலனாய் அவளால் ஓரளவு உட்கார முடிந்தது. பிறகு காலிப்பஸ் பொருத்தப்பட்டு நிற்கவும் ஸ்டிக் உதவி கொண்டு மிக கொஞ்சமே நடக்கவும் முடிந்தது. எத்தனை துன்பங்கள், எத்தனை வலிகள்! அத்தனை துயரிலும் ஆறுதல் தந்தது அம்மாவின் பாசமும் நம்பிக்கையூட்டும் மொழிகளும் அப்பா அவளுக்காக செய்து கொடுத்த வசதிகளும் தான். எதற்கும் மனம் தளராத. கற்ற கல்வியும் உன்னை என்றும் கைவிடாது. கால் ஊனத்தால் கால்வாசி அழகு போய்விட்டது என்று நினைக்காதே. கல்வியாலும் கலையாலும் முழு அழகு பெற்று முத்தொளி வீச முடியும் என்று முயற்சி செய் என்று அம்மா அடிக்கடி சொன்ன அறிவுரைகளோடு அவளிடம் இயல்பாகவே இருந்த அறிவும் ஆர்வமும் படிப்பை தொடர வைத்தன. பள்ளி படிப்பை வீட்டிலேயே பிரைவேட்டாக படித்து மெட்ரிக் தேறினாள். சங்கீதத்தில் கல்யாணியின் குரல் கற்கண்டாய் இனித்தது. கர்நாடக இசையும் மெல்லிசையும் கைகோத்து கல்யாணியின் கட்டளைக்கு லாகவமாய் வந்தன. அவள் கால்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தாலும் காலம் என்னவோ வேகமாய் ஓடியது. இயற்கையிலேயே எழில் சிற்பம் அவள். அழகு இருந்து என்ன, அறிவு சிறந்தென்ன? அங்கத்தில் குறை இருந்தால் அவர்களை இந்த உலகம் பார்ப்பதே வேறு கண்ணோட்டத்தோடு தானே. அவர்களை பற்றி பேசுவதே மனிதாபிமானம் இல்லாத வெறும் அனுதாப வார்த்தைகள் தாமே. என்னமோ பாவம், இத்தனை அழகான பொண்ணுக்கு இப்படி வரணுமா? வயது ஆக ஆக வாழ்க்கைன்னா பிரச்சனையாயிடும். உனக்கு இது மூத்த பொண்ணா வேற போயிடுத்து. அடுத்த பெண்களுக்குன்னா இவளால் வழி அடைச்சி போயிடும். என்னவோ போ என்று அம்மாவிடம் அங்கலாய்த்த அனுதாபிகள் எத்தனை பேர்! அதுவும் கல்யாணியின் காது படவே. அப்போது அவளுக்கு 16 வயது இருக்கும். பருவம் பஞ்சமின்றி அவளுக்கு அழகை வாரி வழங்கி இருந்தது. கல்லூரிக்கு காரில் போய் திரும்பி வந்தாள். அங்கும் அவள் சந்தித்த கேலி பேச்சுகளும் கிண்டல்களும் அப்பப்பா! மெட்ரிக்கிலேயே ஸ்டேட் ரேங்க் வாங்கி அவள் கல்லூரியிலும் சயின்ஸ் எடுத்திருந்தாள். ஓ, அந்த கல்லூரி நாட்கள் எல்லாருக்கும் இனிமையாய் தோன்றும். அக்கல்லூரி காலம் கல்யாணிக்கு எவ்வளவு கசப்பான உண்மைகளை காண்பித்தன. அன்று ஒரு நாள் காரில் இருந்து ஸ்டிக் 2ஐயும் எடுத்து மணிக்கட்டுகளில் மாட்டிக்கொண்டு அவற்றை ஊன்றி அவள் வகுப்பறையை நோக்கி நடக்க ஆரம்பித்த போது, நடையா இது நடையா, ஒரு நாடகமன்றோ நடக்குது. படித்த மாணவமணிகளின் பண்பில்லாத குரல்களில் கவிஞரின் வரிகள் கால் இல்லாதவளின் ஊனத்தை கேலி செய்யவும் உள்ளத்தை வேலாய் குத்தவும் உதவின. தன்னைத்தான் அது குறிக்கிறது என்று தெரிந்தும் தன்னை குறிக்காதது போல வகுப்பை நோக்கி நகர்ந்தாள் கல்யாணி. உன்னைத்தான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சும் பேசாமல் இருக்கே கல்யாணி, இவங்களை 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும் என்று முகம் சிவக்க கூறுவாள் அவளுக்கு கிடைத்த நல்ல இதயங்களில் ஒருத்தியான உயிர் தோழி சாந்தி. கேட்டு என்ன செய்ய போகிறேன்?
இவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வர எத்தனை நாழி ஆகும்? இவங்களுக்கும் அக்கா தங்கச்சி இருக்காங்கல்ல. இந்த மாதிரி என் எதிரிக்கு கூட வரணும்னு நான் நினைக்கிறது இல்லை சாந்தி. அக்கா தங்க வசனம் எல்லாம் இவங்க கிட்ட செல்லாது. அப்படி கேட்டால் அக்கா தங்கச்சி இருக்காங்க, பெண்டாட்டி தான் இல்லைன்னு எடக்காக மடக்குவாங்க. அதனால் அந்த மாதிரி எல்லாம் கேட்டு வாய் இழப்பதை விட பேசாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறதே மேல். கை கால் நல்லா இருக்கிறவங்களையும் கிண்டல் பண்ணுறாங்க இல்லைங்கள. ஆனால் அது சில பெண்களுக்கே த்ரில்லாக இருக்கே. ஆனால் என்னை போல ஊனமுற்ற பெண்களை இந்த மாதிரி கிண்டல்கள் எவ்வளோ தூரம் புண்படுத்தும் என்பதை இந்த சமுதாயத்தில் பல பேர் உணர்வதே இல்லை சாந்தி. இவங்க மனோபாவம் இன்னும் ஓனான் மேலே கல்லெறிந்து அல்லது பைத்தியத்தின் முதுகில் பட்டாசு கட்டிவிட்டு அதுங்க துடிக்கிறத பார்த்து குரூர திருப்தி அடைகிற வக்கர மனோபாவமாக தான் இருக்குது. படிக்க வந்த இடத்துல எனக்கு அந்த படிப்பை நல்லா முடிக்கணுங்கிற எண்ணம் தான் தோன்றுகிறதே தவிர இந்த இஷ்யூவெல்லாம் பெருசாக தோணலை சாந்தி என்று மெதுவான குரலில் தன் எண்ணங்களை சாந்தியுடன் பகிர்ந்து கொள்வாள் கல்யாணி. நேற்று நீ லைப்ரரியில் ரெஃபரன்ஸ் எடுக்க போனப்போ நம்ம ஃபைனல் இயர் பையன்கள் இருவரும் அந்த பின் பெஞ்சில் உட்காரும் 3 கேர்ள்ஸும் என்ன பேசினாங்க தெரியுமா? கேட்டாள் சாந்தி ஆதங்கத்துடன். என்ன பேசினாங்க? இருந்தாலும் இந்த நொண்டி பொண்ணுக்கு திமிர் ஜாஸ்தி. எல்லாரும் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, இன்றைக்கி டெஸ்ட்டு வைக்கலாமான்னு ஃபிசிக்ஸ் லெக்சரர் கேட்டப்போ படிக்கலை சார், அடுத்த வாரம் டெஸ்ட்டு வைக்கலான்னு ஒத்தி போட பார்த்தப்போ இந்த நொண்டி பொண்ணு பெரிய யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்க போகிற மாதிரி இன்றைக்கே டெஸ்ட்டு வைக்கலாம் சார்னு முந்திரி கொட்டையாட்டம் பதில் சொல்கிறா. இருந்தாலும் இந்த நொண்டி கல்யாணிக்கு ரொம்ப தான் படிக்கிறோன்னு திமிர். முழவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமாங்கிற பழமொழி அவளுக்கு தெரியாது போலிருக்கு. அப்படியெல்லாம் பேசுகிறாங்க கல்யாணி. பேசட்டுமே, பழமொழிகளும் பாடல் வரிகளும் இவர்களால் எப்படி பயன்படுத்தப்படுகின்றன? உள்ளத்து வேதனையை உதட்டு சிரிப்பால் மூடுவாள் கல்யாணி. ஆனால் பாலைவன ரோஜாக்களாக அவள் படிப்புக்கு உதவிய கல்லூரி முதல்வரையும் ஆசிரியர்களையும் சில நல்ல உள்ளம் கொண்ட தோழியரையும் அவளால் மறக்க முடியாது. அவளுக்காகவே அவளது பாட வகுப்புகளை கீழ்த்தளத்திலேயே அமையும்படி உதவிய கல்லூரி ஆசிரியர்களை மறக்க முடியுமா என்ன? அன்று கல்லூரி மரத்தடியில் மாணவிகள் அங்கங்கே கூட்டமாய் நின்று கசமுச என்று பேசி பரபரத்து கொண்டிருந்ததை கண்ட கல்யாணி சக மாணவி சத்யாவிடம் விஷயம் என்ன என்று விசாரித்தாள். நம்ம ஹாஸ்டல்லேருந்து படிக்கும் ஃபஸ்ட் இயர் மாணவி பிரேமாவும் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் பிரபாகரும் ஒருவரை ஒருவர் உயிருக்குயிராக காதலிச்சிருக்காங்க. அது பேரண்ட்ஸ் வரையில் போய் அவங்க சம்மதம் தர மாட்டாங்கங்கிற நிலைமையில் அவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கா. நல்ல காலமாக ரூம்மேட்ஸ் காப்பாற்றிட்டாங்க. இந்த காதலை பற்றி பெற்றோருக்கெல்லாம் எங்கே புரியுது? உயிர் போயிருந்தா என்று முடித்தாள். காதலுக்காக உயிரை மாய்ச்சிக்கிறதும் ஆசையாக அன்பாக வளர்த்து படிக்க வைக்கிற பெற்றோரை ஏமாத்துற மாதிரி அவங்க நம்பிக்கையில் மண்ணை அள்ளி போடுறதும் சுத்த பைத்தியக்காரத்தனம். கல்விக்காக அவள் அப்பா பாவம் கிராமத்துலேருந்து இங்கே ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிறாரு. இவன் என்னடானா கொஞ்சமும் மெச்சூரிட்டி ஆஃப் தாட்ஸ் இல்லாமல் இப்படி பண்ண பார்த்துருக்காளே என்றாள் கல்யாணி. பேச்சை சட்டென்று இடைவெட்டிய புஷ்பா சத்யாவிடம், இவகிட்ட ஏண்டி காதலை பற்றி பேசி டயத்தை வீணடிக்கிற? காலை தாங்கி தாங்கி நடக்கிற இந்த தங்க ரதத்தை எந்த அழகன் கண் எடுத்து பார்க்க போகிறான்? காதலையும் அதோட த்ரில்லையும் பற்றி இந்த ஜடத்துக்கிட்ட போய் பேசுறியே, இளக்காரமாய் பேசினாள் புஷ்பா. ஈட்டியாய் பாய்ந்து வந்த சொற்களால் கண்களில் குபுக்கென்று வந்த கண்ணீரை சட்டென்று அடக்கி கொண்டாள் கல்யாணி. 15 வருடங்களுக்கு முன்பு நடந்திருந்தாலும் கல்லூரி சம்பவங்கள் நினைவில் வர அந்த கண்ணீர் இப்போது ஆனந்த கண்ணீராய் லேசாய் திரையிட லிவிங் ரூமில் இருந்த அந்த கார்னர் டீப்பாயின் மீது இருந்த அந்த புகைப்படத்தை பார்த்தாள் கல்யாணி. மோகனும் தானும் ஒன்றாக சிரித்தபடி நின்ற தங்களது திருமண புகைப்படத்தில் மோகன் எவ்வளவு ஹேண்ட்ஸமாக இருக்கிறான் என்று நினைத்து மகிழ்ந்தாள். புஷ்பா சொன்னாலே, எந்த அழகன் வந்து இவளை ஏறெடுத்து பார்க்கப் போகிறான் என்று. ஏன் பார்க்கவில்லை? உள்ளத்தை பார்ப்பவர்கள் ஊனத்தை பார்ப்பதில்லை என்பதையும், உள்ளத்தை மட்டும் பார்க்கும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் சிலரும் உலகத்தில் உண்டு என்பதையும் புஷ்பா எங்கே அன்று உணர்ந்திருக்கப் போகிறாள்? பிறகு புஷ்பா ஒரு காதல் மன்மதனின் காதல் பார்வையில் சிக்கி சீரழிந்து அவன் அவளை ஏமாற்றிவிட்டு ஓட, அவளின் த்ரிலெல்லாம் தீர்ந்து திக்கற்ற நிலையில் அவள் இருக்கிறாள் என்று ஒரு முறை அவள் கேள்விப்பட்டது வேறு விஷயம். ட்ரையரில் இருந்த துணிகளை எடுத்து அயன் பண்ண கல்யாணி மெதுவாய் தன் வீல் சேரை நகர்த்தினாள்.
மோகனின் பேண்ட் ஷர்ட்ஸ் எல்லாவற்றையும் அடுத்த வீக் முழுவதற்குமாக இஸ்திரி போட ஆரம்பித்தாள். நாளைக்கு வீக்கெண்ட் என்பதால் இன்று மாலையே திவ்யாவும் ரமேஷும் ஸ்கூலில் இருந்து வந்தவுடன் அங்கிருந்து 4 பிளாக்குகள் தள்ளி இருந்த க்ரோசரி ஸ்டோர்ஸ்க்கு போய் அந்த வாரத்திற்கான ப்ரொவிஷன்ஸ் வாங்கி வர வேண்டும். அதற்கு முன் முதலில் குழந்தைகள் திவ்யாவையும் ரமேஷையும் ஸ்கூலில் இருந்து பிக்கப் பண்ண வேண்டும். குழந்தைகளுக்கு பீட்சா செய்து ரெடியாக வைத்துவிட்டு போய்விட்டால் வந்தவுடன் ஆசையாய் சாப்பிடுவார்கள். வரிசையாக தான் செய்ய வேண்டிய வேலைகளை மனசுக்குள்ளேயே அட்டவணையிட்டு கொண்டாள் கல்யாணி. கல்லூரி நாட்களை பற்றிய சிந்தனையில் மூழ்கியதில் பொழுது போனது தெரியவில்லை. விறுவிறுவென்று வேலைகளை ஒவ்வொன்றாய் முடிக்க முனைந்தாள். அயன் செய்த துணிகளை அவள் ஸ்டிக் உதவியுடன் நடந்து அவர்களது பெட்ரூமை அடைந்து மோகனின் க்ளோசட்டில் வைத்தாள். காரிடாரை கடந்து மெதுவாய் கிச்சனில் நுழைந்த கல்யாணி மேடையை பிடித்தபடி சமையல் மேடையின் மேலே கை கட்டும் உயரத்தில் இருந்த சமையல் சாமான்களை எடுத்து பீட்சா செய்து ஓவனில் செட் பண்ணி வைத்தாள். சமையலறை மிக அழகாய் சுத்தமாய் வைக்கப்பட்டிருந்தது. 4 பர்னர் கொண்ட ரேஞ்ச். அவள் நடமாட கஷ்டப்படக்கூடாதே என்று கரிசனத்தோடு மோகன் அவளுக்காகவே டூ இட் யுவர் செல்ஃப் ஷாப்பில் வாங்கி தானே டிசைன் செய்து ஃபிட் பண்ணிய கபோர்டுகளும் ஷெல்ஃபுகளும் அவள் சுலபமாய் நின்ற இடத்திலிருந்தே சுற்றி சாமான்களை எடுக்க வாகாக அமைந்திருந்தன. பக்கத்திலேயே ஃப்ரிட்ஜ், பக்கத்திலேயே கவுண்டர் டாப் மீது காஃபி கெட்டில், மிக்சி எக்ஸட்ரா எல்லாமே வரிசையாக இருந்தன. டீ கப்பில் டீ பாக்கெட்டை போட்டு வெந்நீரையும் பாலையும் ஊற்றி தனக்கு டீ போட்டு கொண்டாள் கல்யாணி. உடனே மோகனின் நினைவு வந்தது. மோகன் வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் எத்தனை அழகாய் வேலைகளை ஷேர் பண்ணி கொள்வார். எந்த முக சுளிப்போ நிர்பந்தமோ இல்லாத இயல்பான பகிர்ந்து கொள்ளுதல் அது. கல்யாணி டார்லிங், நீ டீ போட எழுந்திருக்காத. நான் தான் இன்று யூனிவர்சிட்டியிலேருந்து வந்துட்டேனே, நான் போட்டு வருகிறேன். நீ உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிரு என்று நொடியில் டீ போட்டு ஹியர் இஸ் யுவர் டீ என்று அவளிடம் கொடுத்து தானும் அமர்ந்து அவளோடு டீ சாப்பிடுவது மோகனுக்கு பிடித்தமான ஒன்று. ஏன் சமையலில், டிஷ் வாஷிங்கில் எல்லாவற்றிலுமே சந்தோஷமாய் அவளோடு அவன் வேலைகளை பகிர்ந்து கொள்வான். சமையல் சாப்பாடு என்றதும் நினைவில் பொறித்தட்டிற்று. கல்யாணி, உன் கைமணமே தனிதான். மோர்க்குழம்பும் பருப்பூசிலியும் இன்னைக்கு எக்ஸலண்ட். நைட் டின்னருக்கு வந்த நம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே பாராட்டினாங்க. டெசர்ட் டாப் பண்ணியிருந்தியே. புட்டிங் அது எவ்வளோ டேஸ்டியாக இருந்தது தெரியுமா? எல்லாரும் அவரவர் கப்களில் அள்ளி எடுத்துக்கொண்டார்கள். என் கல்யாணினா கல்யாணிதான். அவளை கட்டி கொண்டு பாராட்டுவான் மோகன். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.